சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன் யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 4வது இடமான சுகஸ்தானத்துக்கு இந்த சுக்கிரன் வர்றாரு. மார்ச் 26, 2026 அன்னைக்கு மறக்கிற இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு ராஜயோகமான பலனை அள்ளி தரப்போகுது. பொதுவாகவே உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு சுக்கிரன் ரொம்பவே நெருக்கமான நண்பர். அதனால இந்த பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போது பாருங்க. இதுவரைக்கும் இருந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். நாளில் சுக்கிரன் நன்மைகள் பல தருங்கிற பழமொழிக்கு ஏத்த மாதிரி உங்க வீடு தேடி சந்தோஷம் வரப்போகுது. மனசுல ஒரு புது தெம்பு பிறக்கும், முகம் அப்படியே பொலிவகையும் பாருங்க. பொருளாதார ரீதியா பார்த்தா பணப்புழக்கம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும். அதே சமயம் புதுசா சொத்துக்கள் வாங்கறதுக்கான யோகம் கைகூடி வரும். வீடு கட்டணும்னு நினைச்சவங்களுக்கு இப்போ அதுக்கான வங்கி கடன் சுலபமா கிடைக்கும். பழைய வண்டியை மாத்திட்டு புதுசா கார் இல்லனா பைக் வாங்கறதுக்கு இது ரொம்ப சரியான நேரம். ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கி குவிப்பீங்க. ஒரு சிலருக்கு தாய் வழியிலிருந்து சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். பணத்தேவைக்கு எப்பவும் ஒரு வழி திறந்தே இருக்கும். அதனால சேமிப்புல இப்போ நீங்க அதிக கவனம் செலுத்தலாம். குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய அமைதியும் குதூர்ச்சியும் நிலவும். அம்மா வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்க மூலமா ஒரு பெரிய உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் எல்லாம் மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டை அழகா மாத்தி அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இதுதான் சரியான நேரம். புதுசா வீடு குடி போறது இல்லனா கிரகப்பிரவேசம் பண்றதுக்கு இது ரொம்ப சாதகமான காலம். பிள்ளைங்களோட படிப்புல ஒரு முன்னேற்றம் தெரியும். அவங்க மேல உங்களுக்கு ஒரு பெருமை உண்டாகும். சொந்தக்காரங்க மட்டியில உங்க அந்தஸ்து உயர்றதால உங்களை மதிச்சு நிறைய பேர் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு பெரிய நிம்மதியை தரும். வேலை பளு குறைஞ்சு நீங்க ரசிச்சு வேலை பார்க்குற சூழல் உருவாகும். மேலதிகாரிகள் உங்க திறமையை அங்கீகரிச்சு பாராட்டுவாங்க. ஒரு சிலருக்கு சொந்த ஊருக்கு பக்கத்துல இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது உங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்க வசதியா இருக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஒத்துழைப்பா இருப்பாங்க. சம்பள உயர்வு, போனஸ்னு நீங்க எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். ஆபீஸ்ல உங்களோட மதிப்பு இப்போ பல மடங்கு உயரம் பாருங்க. புது வேலை தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து அழைப்பு வரும். வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த சமயம் ரொம்பவே லாபகரமா இருக்கும். குறிப்பா ரியல் எஸ்டேட், பில்டிங் மெட்டீரியல்ஸ், இன்டீரியர் டிசைனிங் பண்றவங்களுக்கு அமோகமா இருக்கும். புதுசா கிளைகள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சாதகமான நேரம். வாடிக்கையாளர்களை கவர நீங்க போடுற திட்டங்கள் எல்லாம் நல்ல பலன் தரும். விளம்பரங்கள் மூலமா உங்க தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால பிசினஸை விரிவாக்கம் செய்ய போதிய பணம் கிடைக்கும். போட்டிகளை நீங்க உங்க புத்திசாலித்தனத்தால ரொம்ப சுலபமா முறியடிப்பீங்க. லாபம் இரட்டிப்பாகும் காலம் இது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப தெம்பாவும் உற்சாகமாவும் இருப்பீங்க. பழைய நோயிலிருந்து முழுமையா விடுபடுறதுக்கு இது சரியான நேரம். முகத்துல ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். மற்றவங்களை ஈர்க்கிற ஒரு காந்த சக்தி உங்களுக்கு பிறக்கும். ஆனாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஜீரண மண்டலத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க. ஆன்மீக பயணங்கள் போறது உங்க மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு புது சக்தியை கொடுக்கும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போங்க. வேகம் வேண்டாம். தூக்கம் ரொம்ப முக்கியம். அதனால ஓய்வையும் சரியா எடுத்துக்கோங்க.
கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மேன்மையான நேரம். உங்க திறமைக்கேத்த விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். சம்பளமும் பல மடங்கு உயரும். சமூக வலைதளங்கள்ல நீங்க ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறுவீங்க. உங்களை பின்தொடர்றவங்க எண்ணிக்கை அதிகமாகும். புதுசா கலை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். புகழும் அந்தஸ்தும் உங்களை தேடி வரும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. உங்களோட கற்பனை திறன் இப்போ வானத்தை எட்டும். அதை வச்சு ஒரு பெரிய சாதனை படைப்பீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். மக்கள் மத்தியில உங்க செல்வாக்கு முன்ன விட அதிகமா இருக்கும். கட்சி தலைமையோட நேரடி பார்வை உங்க மேல படும். இதனால கட்சிக்குள்ள உங்க அந்தஸ்து உயரும். உங்க பேச்சால மக்களை வசீகரிப்பீங்க. புது திட்டங்களை செயல்படுத்த இது சரியான நேரம். எதிரிகளோட தந்திரங்களை முறியடிச்சு நீங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு அமைச்சரவையிலையோ இல்லனா முக்கியமான வாரியங்கள்லையோ இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சமூக நலப்பணிகள்ல அதிக ஈடுபாடு காட்டுறது உங்களுக்கு ஒரு பெரிய புகழை தேடித்தரும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு பெரிய ஆர்வம் பிறக்கும். கஷ்டமான பாடங்களை கூட சுலபமா புரிஞ்சுப்பீங்க. போட்டித் தேர்வுகள்ல நீங்க தான் முன்னிலை பெறுவீங்க. நல்ல மார்க் எடுத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துவீங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களோட கனவு இப்போ நிறைவேறும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். விளையாட்டுத் துறையில இருக்கிற மாணவர்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்த ஸ்கூல் இல்லனா காலேஜ்ல ஒரு நல்ல மேடை கிடைக்கும். அதை விட்டுறாதீங்க. நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னா, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். அரசு வழி லாபம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். பணவரவு திருப்தியா இருக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ முழுமையான நன்மைகளை செய்ய தயாரா இருக்காரு. அதனால நீங்க இப்போ எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் அது உங்களுக்கு சாதகமா தான் முடியும். பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப விசேஷம். உங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டு முடிஞ்சா ஒரு தீபம் ஏத்துங்க. ஏழை பெண்களுக்கு மங்கள பொருட்கள், அதாவது மஞ்சள், குங்குமம், வளையல் தானமா கொடுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை பயிரை வேக வச்சு பசுமாட்டுக்கு கொடுக்கறது உங்க யோகத்தை இன்னும் பலப்படுத்தும். வெள்ளை நிற ஆடைகளை முக்கியமான காரியங்களுக்கு போகும்போது பயன்படுத்துங்க. வைரக்கல் பதிச்ச மோதிரம் இல்லனா ஸ்படிக மாலை அணியறது உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கூட்டும். இந்த சுக்கிர பெயர்ச்சி மகர ராசி நேயர்களுக்கு எல்லா விதமான சுகங்களையும் வசதிகளையும் அள்ளி தரப்போகுது. மன அழுத்தம் குறைஞ்சு வாழ்க்கையை ரசிச்சு வாழ போறீங்க. வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். தெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுமையா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் பனி போல விலகும். நம்பிக்கையோட இருங்க. வெற்றி நிச்சயம் உங்களதுதான். காலம் உங்களுக்கு சாதகமா மாறும். கவலைப்படாதீங்க. இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.